பெரியார் விருதுகளை திரும்ப பெற கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. திமுக கட்சி மற்றும் அதன் கொள்கை சார்ந்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட தந்தை பெரியார் விருதுகளை திரும்ப பெற உத்தரவிடக் கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சமூக நீதி கிடைக்க பாடுபட்ட நபர்களை சிறப்பிக்கும் வகையில் கடந்த 1995ஆம் ஆண்டு முதல் தந்தை பெரியார் விருது தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. சமூக பணி சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் அது சார்ந்த ஆவணங்களை ஆய்வு செய்து தகுதியான நபர்களுக்கு மட்டுமே இந்த விருது வழங்கப்பட வேண்டும் என்ற விதிகள் உள்ளது. இந்த விருதுக்காக கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் உரிய ஆவணங்களுடன் தொடர்ந்து விண்ணப்பித்தும் பட்டியலினத்த நபர் என்பதால் இதுவரை தன்னை விருதுக்கு பரிந்துரைக்கப்படவில்லை என 22 ஆண்டுகளாக சமூக பணியில் ஈடுபட்டு வரும் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஸ்ரீதர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் விருதுக்கு தேர்வு செய்வது தொடர்பான நடைமுறைகளை பின்பற்றாமல் கடந்த 2022, 2023 மற்றும் 2024 ஆகிய ஆண்டுகளில் திக துணை தலைவர் கலீம் பூமூன்றன், தமிழக அரசின் சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவராக சுப வீரபாண்டியன், திக பொதுச் செயலர் விடுதலை ராஜேந்திரன் ஆகியோருக்கு மட்டுமோர் தந்தை பெரியார் விருது வழங்கப்பட்டது. இவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது பாரபட்சமானது. ஆளும் அரசின் கட்சி மற்றும் அவற்றின் கொள்கையை ஆதரிக்கும் கட்சியான திராவிட கழகத்தில் உள்ள நபர்கள் தான் தேர்வு செய்யப்பட்டு உள்ளனர். இந்த விருது வழங்குவதில் மாநில அரசின் செயல்பாடுகளை நியாயமான முறையில் இல்லை எனவே விருதை திரும்ப பெற்று தகுதியான நபர்களுக்கு வழங்க வேண்டும். மேலும் 3 வழங்கப்பட்ட விருதை ரத்து செய்ய வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் 3 ஆண்டுகளாக திராவிட கழகத்தினருக்கு மட்டுமே இந்த விருது வழங்கப்பட்டு உள்ளது. சமூக பணி தொடர்பான ஆவணங்கள் எதையும் விண்ணப்பத்துடன் இணைக்கப்படவில்லை என்பதும் தகவல் அறியும் சட்டம் மூலம் அதிர்ச்சியான தகவல் கிடைத்ததாக வாதம் வைக்கப்பட்டது. சமூக பணிக்காக வழங்கப்படும் இந்த விருது தேர்வு நடைமுறையில் உரிய சமூக நீதி பின்பற்றாமல் தகுதியான பட்டியலினத்தவர் புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் வாதம் வைக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த மனுவுக்கு தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்தார். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.